ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டயோஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்க்ருவன்சஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். சால்வ் த லீனியர் சிஸ்டம்ஸ் 5x + 6y கான்க்ருவன்ட் டு 10 mod 13, 6x - 7y கான்க்ருவன்ட் டு 2 mod 13. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இதே டைப்பில் ஒரு ப்ராப்ளம் எலிமினேஷன் மெத்தடில் லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணிப்போம். இதை நான் கிராமர்ஸ் ரூல் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். கிராமர்ஸ் ரூல் வச்சு பண்ணோம்னா 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் டெல்டா. ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி தான். ஸோ டெல்டா இஸ் நத்திங் பட் இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல 5, 6 எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது, செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ 6 - 7 இதை போட்டுட்டு mod 13 இந்த இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் த அதர் சைடு. ஸோ -35 minus of the other side 36 mod 13. So delta வந்து என்னமா is congruent to -71 mod 13. அப்போ டெல்டா வந்து இப்போ -71. இந்த 13 விட இது பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணிடுவோம். 71 டிவைட் பை 13. அப்போ 13 டிவைசராக வச்சுட்டு 71 டிவைடண்டாக வச்சுட்டேன். டிவைட் பண்ணும்போது 5 × 65, ரிமைண்டர் என்னமா 6. உங்களுக்கு தெரியும் இந்த மாடுக்கு முன்னாடி வர்றது வந்து ரிமைண்டர் வரும். ஸோ மைனஸ், இந்த மைனஸ் போட்டிருக்கேன். 71/13 ரிமைண்டர் 6ன்னு போட்டாச்சு. இந்த மாதிரி சம்முக்கு நெகட்டிவ் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம்? இப்போ 13 - 6 எவ்வளோன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து 7 வரும். இல்லாட்டி நீங்கள் வந்து 6லேருந்து 7, 8, 9, 10, 11, 12, 13 அப்படி என்னாலும் சரி தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து டெல்டா கான்க்ருவன்ட் டு 7 mod 13. ஸோ டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட ஜிசிடியை கண்டுபிடிக்கலாம். டெல்டா எம். டெல்டான்றது இங்கே 7, எம்ன்றது என்னது நம்மளுடைய மாட் பக்கத்தில் வர ஆன்சர் தான் எம். ஸோ 13 இதோட ஜிசிடி. இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். அப்போ ஜிசிடி என்னவாக இருக்கும்? ஜிசிடி 1 இருக்கும். அப்போ த சிஸ்டம் ஆஸ் அ யூனிக் சொல்யூஷன் மாடுலோ 13. ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. டெல்டா கண்டுபிடிச்சி இதுக்கு வந்து அந்த ஜிசிடி போட்டு செக் பண்ணணும் யூனிக் சொல்யூஷன் இருக்கான்னு. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்? நம்ம டெல்டா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணோம். டெல்டா கூட டெல்டா இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா தட் இஸ் கான்க்ருவன்ட் டு 1 மாடுலோ 13. இது ஜென்ரல் ரூல். டெல்டா இன்ட்டு டெல்டா இன்வர்ஸ் இஸ் கான்க்ருவன்ட் டு 1. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து mod 13. இங்கே டெல்டாவோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 7ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 7 டெல்டா இன்வர்ஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod 13. அப்போ டெல்டா இன்வர்ஸ் என்னவாக இருக்கும்? இதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போட்டு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இங்கே 7 கூட நான் ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 7 × 1 7. மாடுலஸ் 13 வச்சு இப்போ செக் பண்ணும்போது 7/13 0 டைம்ஸ் போக ரிமைண்டர் 7, பட் ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ தப்பாக வரும். ஸோ அது ராங். அடுத்து டெல்டா இன்வர்ஸ்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 7 2s are 14 டிவைடட் பை மாடுல் அந்த 13 பண்ணோன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கரெக்டாக 1 வந்துடும். இங்கே இருக்கிறது ரிமைண்டர் வென் திஸ் வேல்யூ இஸ் டிவைடட் பை 13. ஸோ 1 போடும்போது 7/13 0 டைம்ஸ் ரிமைண்டர் 7 டேலி ஆகலை. 2 போடும்போது 14/13 1 டைம் போயிட்டு ரிமைண்டர் இஸ் 1. ஸோ அது கரெக்டாக வருது. எப்போ? வென் மை டெல்டா இன்வர்ஸ் இஸ் 2. ஸோ டெல்டா இன்வர்ஸ் இஸ் கான்க்ருவன்ட் டு 2 mod 13. முடிஞ்சிச்சா? இதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 1 டெல்டா, ஸ்டெப் 2 வந்து டெல்டா இன்வர்ஸ். ஸ்டெப் 3 வந்து x0 கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? x0க்கு என்ன பண்ண போகிறோம்? டெல்டா இன்வர்ஸ் ஆஃப் இந்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டைம் நம்ம கிராமர்ஸ் ரூல் பண்ண மாதிரியே தான். இப்போது இது எக்ஸு, இது ஒய். இந்த எக்ஸ் இருக்க 5 6க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? இந்த 10ஐயும் இந்த 2வையும் போடணும். அப்போ என்னாகும்? இந்த ஃபஸ்ட்டு காலம் 10 2 வரும், செகண்ட் காலம் 6 - 7 அதே தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் 10 2 வருது, செகண்ட் 6 - 7. இது mod 13. ஸோ டெல் இன்வர்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2. இதுதாம்மா ஃபார்முலா. x0 இஸ் கான்க்ருவன்ட் டு டெல் இன்வர்ஸ் இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டில் இங்கே வந்து ஈக்குவேஷனில் ரைட் சைடு இருக்க வேல்யூஸும் இங்கே ஒய்யோட வேல்யூவும் போட்டு mod 13. டெல் இன்வர்ஸோட ஆன்சர் 2. ஸோ இந்த பக்கம் நம்ம டிட்டர்மினன்ட் போட்டோம்னா 10 × -7 -70 minus of the other side minus of 6 2s are 12 mod 13. அப்போ 2 × -70 - 12 வந்து -82 mod 13. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா தட் இஸ் கான்க்ருவன்ட் டு -164 mod 13.
இந்த மாட் 13 விட இது பெருசாக இருக்கு இல்லையா, என்ன பண்ண போகிறோம், ஐ எம் கோயிங் டு டிவைட் 164 13ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 13 ரிமைண்டர் 3, இந்த 4 கீழே இறக்கிட்டேன் 2 டைம் 26, ஸோ ரிமைண்டர் என்னம்மா 8. அப்போ இந்த நெகட்டிவ் அப்படியே வச்சுட்டு 164/13ஓட ரிமைண்டர் 8ன்னு எழுதிடுறோம். மாட் 13 மாடுக்கு முன்னாடி இருக்கிறது ரிமைண்டர்மா, ஸோ நெகட்டிவில் எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், 8லேருந்து 13 வரையும் எண்ணலாம். 9 10 11 12 13 5, இல்லைன்னா 13 - 8 இப்படி போட்டாலும் 5 தான். ஸோ x0ஓட ஆன்சர் என்னம்மா 5 mod 13. ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் 4 என்ன பண்ணோம், மீதி என்ன இருக்குது, y0 கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் y0, y0 இஸ் கான்க்ருவன்ட் டு del இன்வர்ஸ் இன்டூ இந்த டிட்டர்மினண்ட்டில் கொஸ்டினில் டெல்டாவில் இருக்குல்ல, அதில் இங்கே பாருங்கள் 5 6 அப்படியே போடணும். இந்த ஒய் இடத்த எதை ரீப்ளேஸ் பண்ணணும், ரைட் சைடில் இருக்க 10 2வை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் 5 6 தான் இருக்கும், செகண்ட் காலம் என்ன வரும் 10ம் 2வும் வந்துடும். செக் பண்ணி பாருங்கள், 5 6 தான் இருக்குது, செகண்டு 10 2 இருக்குது, mod 13. ஸோ இந்த டெல்டா இன்வர்ஸ் நமக்கு தெரியும் 2ன்னு தெரியும். ஸோ 2 இன்ட்டு இதை இந்த டிட்டர்மினன்ட் போட்டோன்னா திஸ் சைட் ஃபஸ்ட் 10 minus 6 into 10 60 mod 13. அப்போ 2 into minus 50 mod 13. அது என்னாகும், y0 is congruent to இது 2 into minus 50 வந்து minus 100 mod 13. இந்த 13 விட 100 பெருசாக இருக்குது. ஸோ 100 13ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 times 91 போகும், ரிமைண்டர் 9. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன், 100/13ஓட ரிமைண்டர் 9 எழுதிட்டேன். இந்த நெகட்டிவ் அப்படியே வச்சுருக்கேன். y0 கான்க்ருவன்ட் டு -9 mod 13. நெகட்டிவில் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், 1 13 - 9 4ன்னு எடுத்துக்கலாம். இல்லை 9க்கு அப்புறம் என்னங்க 10 11 12 13 4, அந்த 4 mod 13 எழுதிடணும். இப்போ உங்கள் x0ஓட ஆன்சர் என்னது, x0 கான்க்ருவன்ட் டு 5 mod 13, y0 இஸ் கான்க்ருவன்ட் டு 4 mod 13. அவ்வளோதாம்மா இந்த சம்மோடைய ஆன்சர். தேங்க்யூ.